இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளின் நிறை செய்திக்காக நான் உங்களை அழைக்கிறேன். நம்முடைய பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, பூமியில் இருக்கிற சகல திருச்சபைகளிலும் இருக்கிற அல்லது பூமியில் இருக்கிற சகல இறைமக்களின் நடுவிலே காணப்படுகிற தீர்க்கதரிசிகளும் ஆசாரியர்களும் சபைகளின் தலைவர்கள், அதாவது பிரபுக்களும் ஆத்துமாக்களை, தேவ ஜனங்களுடைய ஆத்துமாக்களை வேட்டையாடுகிற ஓநாய்களைப் போலவும் கர்ச்சிக்கிற சிங்கங்களைப் போலவும் இருக்கிறார்கள் என்று சொல்கிறார். இந்த செய்தியை இந்த தலையங்கத்தின் வாயிலாக நான் உங்களோடு எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 25, 26, 27 ஆகிய 3 வசனங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று விரும்புகிறேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவனால் அருளப்பட்டவைகளே, தேவனாகிய கர்த்தர் அல்லது கர்த்தருடைய ஆவியானவரால் அருளப்பட்டவைகளே. என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அல்லது தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார், எசேக்கியேல் தீர்க்கதரிசியை பார்த்து, மனுபுத்திரனே, நீ தேசத்தை பார்த்து, அது தேசங்களை உள்ளடக்கி இருக்கிற பூமியின் ஜனங்களை பார்த்து, நீ சுத்தம் பண்ணப்படாத தேசம் என்றும் கோபத்தின் காலத்தில் மழை பெய்யாத தேசம் என்றும் அதற்கு சொல்லு என்று சொல்லுகிறார். எந்த காலத்தில் மழை பெய்யாத தேசம்? தேவ கோபம் இறங்குகிற போது மழை பெய்யாத தேசம் என்றும் அதற்கு சொல்லு, அவர்களுக்கு சொல்லு என்று சொல்லுகிறார். எசேக்கியேல் 22ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் இந்த வார்த்தைகளை கூறுகிறது. நான் உங்களுக்கு ஒன்றை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். தேவ கோபம் ஜனங்களின் மேல் இறங்குகிற போது வறட்சி மிகுந்த, மழை இல்லாமல் தண்ணீரின்றி வறட்சி பூமியிலே அதிகமாக இருக்கும், பஞ்சம் தலைவிரித்தாடும். இது தேவனுடைய தண்டனை தீர்ப்புகளில் ஒன்று. தேவனுடைய கோபம் பூமியின் மனிதர்களுடைய கீழ்ப்படியாமை நிமித்தம், தேவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்காதது நிமித்தம் பூமியின் ஜனங்கள் நடுவில் தேவனுடைய கோபம் இறங்குகிறது. இரண்டாவது, அதுக்கு இன்னொரு பக்கமும் இருக்கிறது. செல்வச் செழிப்பின் அதிகமானதினால், செல்வச் செழிப்பு, பூமியிலே விளைச்சலும் செல்வச் செழிப்பும் அதிகமாகிற போது ஜனங்கள் தேவனை மறந்து விடுகிறார்கள். தேவனுடைய வார்த்தைகளுக்கோ தேவனுடைய சத்தத்திற்கோ செவி கொடுப்பதில்லை. அப்பொழுதும் தேவனுடைய கோபம் வருகிறது. எப்படி? பெருமழை, பெருவெள்ளம், காட்டாற்று வெள்ளமாய் வருகிறது. விளைச்சல் அனைத்தையும் அழித்துக் கொள்ளுகிறது. நிலச்சரிவுகளை நாம் அறிகிறோம். எல்லா தேசங்களிலும், எல்லா பூமியின் அனைத்து தேசங்களிலும் வெள்ளப்பெருக்கும், நிலநடுக்கங்களும், பூமி அதிர்ச்சிகளும், நிலச்சரிவுகளும் நடந்து கொண்டிருக்கிறது. சுனாமி பேரலைகளும் வந்து கொண்டிருக்கிறது. இதுவும் தண்டனை தீர்ப்பு தான். இது செல்வச் செழிப்பின் மிகுதியினால் ஜனங்கள் தேவனை மதியாமல், தேவனுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காமல், தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் போகிறதுனால் வரும். நன்றாக மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அவர் ஏன் அதை சொல்லுகிறார்? எசேக்கியேல் 22ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே இதை சுட்டி காட்டுகிறார். அதில் உள்ள தீர்க்கதரிசிகள் அதன் நடுவில் கட்டுப்பாடு பண்ணுகிறார்கள். என்ன கட்டுப்பாடு பண்றாங்க? தேவனுடைய வார்த்தைகளை உள்ளதை உள்ளபடி ஜனங்களுக்கு எடுத்து சொல்லாமல், அல்லது தேவன் இந்த பூமியின் ஜனங்களுடைய கீழ்ப்படியாமை நிமித்தம், தேவனுடைய வார்த்தைகளுக்கு சத்தத்திற்கு செவி கொடாதது நிமித்தம் அவர்களிடத்திலே அனுப்புகிற தண்டனை தீர்ப்புகளை குறித்து அவர்களுக்கு சொல்லாமல், இதுதான் என் பரிசுத்த இயேசு கிறிஸ்துவிடத்திலே சொல்லுவார், நான் போவேனே ஆகில் உங்களுக்கு வேறொரு தேற்றரவாளனை அனுப்புவேன். அவர் வந்து சகல சத்தியங்களுக்குள்ளும், பாவத்தை குறித்தும் வேதாகமத்திலே கூறி அறிவிக்கப்பட்டிருக்கிற பாவம் எவையெல்லாம் பாவம் என்று, பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும், தேவனுடைய நீதியாகிய கிறிஸ்துவை குறித்தும், நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். இங்கே நியாய தீர்ப்புகளை, வரப்போகிற நியாய தீர்ப்புகளை குறித்து கண்டித்து உணர்த்துகின்ற போதகர்கள் இல்லை.
தீர்க்கதரிசிகள் இல்லை. எல்லாம் காணிக்கை மட்டுமே அவர்களுடைய நோக்கமாகவும் குறிக்கோளாகவும் இருக்கிறது. கர்த்தருக்கு காணிக்கை கொடுங்கள், ஊழியங்களுக்கு காணிக்கை கொடுங்கள். கர்த்தர் எனக்கு ஒரு ஊழியம் தந்தார், அந்த ஊழியத்தை செய்வதற்கு நீங்கள் எனக்கு காணிக்கை தாருங்கள். இங்கே மறைவாக உங்களுக்கு உள்ளவைகளில் இருந்தெடுத்து ஏழைகளுக்கு பகிர்ந்து கொடுங்கள், உங்களுக்கு உள்ளவைகளில் இருந்தெடுத்து நற்செய்தி அறிவியுங்கள். காணிக்கை வாங்கி நற்செய்தி சொல்லல. எந்த ஊழியக்காரர்களிடத்திலும் எந்த சீடர்களிடத்திலும் சொல்லல. உங்களுக்கு உள்ளவைகளில் இருந்து எடுத்து. ஒரு ஐஸ்வர்யவான் அவரிடத்தில் வந்து கேட்கிறார், ஆண்டவரே, நான் உம்மை பின்பற்ற போகிறேன், உமக்கு ஊழியம் செய்ய போகிறேன். அவர் சொல்லுகிறார், நான் சிறு வயது முதல் நியாயப்பிரமாணங்களை கற்றுத் தேர்ந்தவன், நியாயப்பிரமாணங்களின்படி நடக்கிறவன், நான் உம்மை பின்பற்றி வர என்ன குறைபாடு என்று கேட்கிறார். அப்பொழுது அவர் சொல்லுகிறார், உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு. என்ன? மிகுந்த செல்வந்தன், உன்னிடத்தில் ஒரு குறை இருக்கிறது. உன் ஆஸ்திகளை விற்று ஏழைகளுக்கு கொடுத்து விட்டு என்னை பின்பற்றி வா, எனக்கு ஊழியக்காரனாக வா. நான் கற்பிக்கிறவைகளை குறித்து இறை மக்களுக்கு போதகம் பண்ணு. ஜனங்களிடத்தில் கேட்டு வாங்கி நீ பண்ணுன்னு சொல்லல. உனக்கு உண்டானவைகளை, உனக்கு உள்ளவைகளை விற்று ஏழைகளை ஐஸ்வர்யவான்களாய், ஆவிக்குரிய ஐஸ்வர்யவான்களாய் மாற்றுவதற்காக அவர்களுக்கு சத்திய பிரமாணங்களை அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணு என்று சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இங்க எங்க நடக்குது? தனக்கு உண்டாயிருக்கிற சொத்தை விற்று எவனும் கர்த்தருக்கு ஊழியம் செய்வதாக இல்லை. எல்லாரும் பிறரிடத்திலே கர்த்தர் எனக்கு ஊழியம் தந்தார், அந்த ஊழியத்தை செய்ய நீங்கள் காணிக்கை பிச்சை தாருங்கள். கர்த்தருக்கென்று தாருங்கள், ஊழியங்களுக்கு என்று தாருங்கள், எனக்கென்று தாருங்கள். எல்லாம் அவனுக்கு தான். காணிக்க வாங்காம ஒருவனும் ஊழியம் செய்யல. அதான் அவங்க என்ன செய்யறாங்க, அதில் உள்ள தீர்க்கதரிசிகள் அதன் நடுவில் கட்டுப்பாடு பண்ணுகிறார்கள். அதாவது ரகசிய ஏற்பாடு பண்ணிக் கொள்கிறார்கள். ரகசிய திட்டங்களை தீட்டி தங்களுக்கென்று கர்த்தரின் பெயரால், ஊழியங்களின் பெயரால், பரிசுத்த ஆவியானவரின் பெயரால் காணிக்கைகளை வாங்கி தங்களுக்கென்று சேர்த்து வைத்துக் கொள்வதற்காக சில ரகசிய திட்டங்களை தீட்டிக் கொள்கிறார்கள். என்ன திட்டங்கள்? உங்களுக்கு தான் தெரியும். தங்கச்சாவி திட்டம், உடன்படிக்கை பெட்டி திட்டம், செங்கல் திட்டம், கல்லூரி தொடங்க திட்டம், மருத்துவமனை தொடங்க திட்டம், இதெல்லாம் கர்த்தர் தந்தாருன்னு சொல்றாங்க. இதெல்லாம் இவர்களுடைய ரகசிய திட்டங்கள். ஆனால் கர்த்தரின் பெயரிலே அதை சாற்றி விடுகிறார்கள். கர்த்தரின் பெயரால், பரிசுத்தாவியானவரின் பெயரால், கர்த்தருடைய தூதனின் பெயரால் இவைகளை, இந்த ரகசிய திட்டங்களை செயல்படுத்த தொடங்குகிறார்கள். நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இதுதான் கட்டுப்பாடு பண்ணுதல். ஆங்கில வேதாகமும் அதை கான்ஸ்பிரசி என்று சொல்லுகிறது. கான்ஸ்பிரசி, அதாவது ஒருவனுடைய ஆத்மாவை, ஒருவனை கொலை செய்வதற்கு சதி திட்டம், ரகசிய சதி திட்டம் தீட்டுதல், பலர் சேர்ந்து. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களை, நீங்கள் ஒன்றை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இது ரகசிய திட்டம் என்பதை, இந்த சதி திட்டம், கொலை திட்டம், ஆத்மாக்களை வேட்டையாடுகிற திட்டம் என்பதை அந்த வசனம் பிற்பகுதி சொல்லுகிறது. அந்த பகுதி வருகிற போது அதை விவரிக்கிறேன். கர்ச்சிக்கிற சிங்கம் இறைகவுகிறது போல ஆத்மாக்களை அவர்கள் பட்சிக்கிறார்கள். சிங்கம் என்ன செய்யும்? பசி எடுக்கும் போது பிற மிருகங்களை வேட்டையாடும் இல்லையா? பிற மிருகங்கள் எதுவானாலும் பயந்து நடுங்கி ஓடும். இயலாத மிருகங்களை அது வேட்டையாடி தான் உண்ணும். அதுபோல இந்த தீர்க்கதரிசிகள் எல்லாம் வேலை செய்ய மாட்டாங்க. பூமியின் நிலத்திலே வேலை செய்ய மாட்டார்கள். ஆனா வட்டிக்கு கொடுப்பாங்க. காணிக்கை பணத்தை வாங்கி வட்டிக்கு கொடுப்பாங்க. பிறர் உழைப்பில், பிறர் கர்த்தருக்கு காணிக்கையாக கொடுக்கிற பணத்தை, ஊழியங்களுக்கு உதவியாக கொடுக்கிற பணத்தை வட்டிக்கு கொடுப்பாங்க. சேர்த்து வச்சு பணம் சம்பாதிப்பாங்க, பொருள் சொத்து சம்பாதிப்பாங்க, கட்டிடங்களை வாங்குவார்கள். ஆனால் ஊழியம் செய்யறதுக்கு நீங்க கொடுத்துக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா சாபம் போடுவாங்க. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இவர்கள் யார்? கர்ச்சிக்கிற சிங்கம் இறை கவுகிறது போல். அதில் வேறொரு விளக்கத்தை உங்களுக்கு சொல்கிறேன். இயேசு கிறிஸ்து யூத ராஜ சிங்கம். அவர் யாரிடத்திலும் பிரதிபலன் எதிர்பார்த்து அவர்களுக்கு உதவி செய்கிறதில்லை.
அவரை நம்பி, அவரை விரும்பி, அவரை பின்பற்றுகிற, அவருடைய இரத்தத்தால் பாவங்கள் கழுவப்படும்படியாய், அவருடைய இரத்தத்தால் ஆத்மா ரட்சிக்கப்படும்படியாய், நித்திய ஜீவனை பெறும்படியாய் அவரை பின்பற்றுகிறவர்களுக்கு அவர் உதவுகிறார். ஆனால் அவர் யூதராஜசிங்கம். சாத்தானுடைய பிடியில் இருந்து தேவ ஜனங்களுடைய ஆத்துமாக்களை மீட்டு விடுதலை ஆக்குகிறவர். அதனால் அவர் யூதராஜசிங்கம். சாத்தானுடைய பிடியிலிருந்து, வாயிலிருந்து ஆத்துமாக்களை மீட்டு விடுதலையாக்குகிறவரானால் அவர் யூதராஜசிங்கம். ஆனால் வேறொரு சிங்கமும் இருக்கிறது. சாத்தானவனில் கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி கர்ஜிக்கிற சிங்கம் போல சுற்றித் திரிகிறவன். சாத்தான் யாரு? சிங்கம் அல்ல, ஆனால் கர்ஜிக்கிற சிங்கம் போல எதற்காக சுற்றித் திரிகிறான்? ஏழை ஆத்துமாக்களை வேட்டையாடும்படி சுற்றித் திரிகிறான். இவர்கள் அங்கே சொல்லுவார்கள், நீங்கள் கூடுகைகளிலே, கன்வென்ஷன் கூட்டங்கள், பிரசங்க மேடைகளிலே, தீர்க்க தரிசன கூடுகைகளிலே சொல்லுவார்கள், இதோ கர்ஜிக்கிற சிங்கம் வருகிறதை காண்கிறேன். ஆம், இயேசு கிறிஸ்து ஒரு இடத்திலும் கர்ஜிக்கிற சிங்கம் போல வரமாட்டார். பரிசுத்த ஆவியானவர் ஒரு இடத்திலும் கர்ஜிக்கிற சிங்கம் போல வரமாட்டார். அவருக்கான ஒரு அடைமொழி அது யூத ராஜசிங்கம். ஏன்? சாத்தானுடைய வாயிலிருந்து தேவ ஜனங்களுடைய ஆத்துமாக்களை மீட்டு விடுதலையாக்குகிறவரானதால் அவர் யூதராஜசிங்கம். ஆனால் இவர்களோ இதோ சிங்கம், கர்ஜிக்கிற சிங்கம் வருகிறது. கர்ஜிக்கிற சிங்கம் வருகிறது எதுக்கு? ஆத்துமாக்களை வேட்டையாடுவதற்கு. இவர்கள் கள்ள தீர்க்கதரிசிகள். இவர்கள், அந்த வசனம் அதைத்தான் சொல்லுகிறது. கர்ஜிக்கிற சிங்கம் இரை கவுகிறது போல், தனக்கான உணவை வேட்டையாடுகிறது போல் ஆத்துமாக்களை, தேவ ஜனங்களுடைய ஆத்துமாக்களை பட்சிக்கிறார்கள், வேட்டையாடுகிறார்கள். திரவியத்தையும் விலை உயர்ந்த பொருட்களையும் வாங்கிக் கொள்கிறார்கள். திரவியம் என்றால் காணிக்கைகள், பொக்கிஷங்கள். கர்த்தருக்கு காணிக்கையாக நீங்கள் உங்களுக்குள்ளவைகள் அனைத்தையும் கொடுக்க வேண்டும். உங்கள் விலை உயர்ந்த பொக்கிஷங்களை கொடுக்க வேண்டும். ஆங்கில வேதாகமும் ட்ரெஷர்ஸ் என்று சொல்லுகிறது. ட்ரெஷர் என்றால் பொக்கிஷம், பணம், பொருள், விலையுயர்ந்த தங்கம், வெள்ளி, வைரம், வைடூரியம், நவரத்தினங்கள். இவைகளையெல்லாம் காணிக்கைகளாக உங்களிடத்திலே பெற்றுக் கொள்ளுகிறார்கள். விலையுயர்ந்த பொருட்களையும் வாங்கிக் கொள்ளுகிறார்கள். நிலங்களை வாங்கிக் கொள்ளுகிறார்கள், கட்டிடங்களை வாங்கிக் கொள்ளுகிறார்கள். தேவன் தந்த திட்டம் மருத்துவமனை திட்டம். அந்த மருத்துவமனை திட்டத்திற்கு உபகரணங்கள், விலையுயர்ந்த மெஷின்ஸ், எக்ஸ்ரே மெஷின், ஸ்கேனிங் மெஷின், அது இதுன்னு விலையுயர்ந்த பொருட்களையும் வாங்கிக் கொள்ளுகிறார்கள். மரங்கள், ஸ்பான்சர்ஸ், கல்லூரி கட்டுவதற்கு ஸ்பான்சர், அது தேவதூதன் தந்த திட்டம். அதற்கு இந்த கல்லூரியில படிச்சதான் பரலோகம் போக முடியும். அதற்காக பொருட்கள், காணிக்கை, நன்கொடைகள். எதுக்கு? அதெல்லாம் இவன் சம்பாதிக்கிறது. இவர்களெல்லாம் யார்? தேவன் செயல்படாத ஆவிக்குரிய ஆத்தும மீட்பை குறித்து மட்டும்தான் அவர் திட்டங்களை கொடுக்கிறார், தீர்க்க தரிசனங்களை கொடுக்கிறார். ஆனால் நம்ம ஆசாமிகளுக்கு என்ன கொடுக்கிறாரு? மருத்துவமனை கட்ட திட்டம், கல்லூரி தொடங்க திட்டம், பல்கலைக்கழகம் தொடங்க திட்டம், தொலைக்காட்சி நிறுவனம் தொடங்க திட்டம், என்னெல்லாம் திட்டம் கொடுக்கிறார் ஐயா. இதான் ரகசிய திட்டங்கள். எதற்கு? ஆத்துமாக்களை வேட்டையாடுவதற்கு. தேவ ஜனங்களுடைய ஆத்துமாக்களை தேவன் பெயரால், கர்த்தரின் பெயரால், கிறிஸ்துவின் பெயரால், இயேசுவின் பெயரால், பரிசுத்த ஆவியானவரின் பெயரால் வேட்டையாடுவதற்கு, அவருடைய உழைப்பின் பலனை தங்களுக்கென்று ஆதாயப்படுத்திக் கொள்வதற்காக ரகசிய திட்டங்களை தீட்டுகிறார்கள். அதன் நடுவில் அநேகரை விதவைகளாக்குகிறார்கள். இந்த வார்த்தைக்குத்தான் நீங்க அர்த்தம் புரிஞ்சுக்கணும். தெளிவான அர்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். விதவைகள் என்றால் கணவன் இல்லாத பெண்கள் விதவைகள் அல்ல. கணவன் ஒரு ஆக்சிடென்ட்லயோ, வியாதிப்பட்டோ, அகால மரணமாகவோ மரணம் அடைந்து விட்டால் அந்த பெண் விதவையாக மாறுகிறாள் இல்லையா? இந்த விதவைகளை இங்கே சொல்லவில்லை. இங்கள் ஆத்துமாக்களை வேட்டையாடுகிற ஓநாய்களின் வழியாக, கர்ஜிக்கிற சிங்கங்களை போன்ற சாத்தானால் வேட்டையாடப்படுகிற அந்த ஜனங்களுடைய ஆண்களோ பெண்களோ, இந்த விதவைகள் என்றால் இங்கே ஆவிக்குரிய அர்த்தத்தில் எல்லா கிறிஸ்து இல்லாத, மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து இல்லாத, மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவின் ஆவியானவர் இல்லாத அனைத்து ஆத்துமாக்களும் விதவைகளே. இயேசு கிறிஸ்து தம்முடைய சொந்த இரத்தத்தினால் சம்பாதித்த சபை கிறிஸ்துவுக்கு மணவாட்டி.
அந்த மணவாட்டியாகிய திருச்சபையின் மக்கள் இறைமக்களுடைய ஆத்துமாக்களை வேட்டையாடிவிட்டால், இந்த இறைமக்கள் கிறிஸ்துவில்லாத மணவாளனாகிய கிறிஸ்துவில்லாத விதவைகள், அது ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், வாலிபர்களாக இருக்கலாம், கன்னியர்களாக இருக்கலாம், சிறு பிள்ளைகளாக இருக்கலாம், முதியவர்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவை யார் யார் சொந்தமாக்கிக் கொள்ளவில்லையோ, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் யார் யார் கழுவப்பட்டு பாவ மன்னிப்பையும் ஆத்தும ரட்சிப்பையும் பெற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவபுத்திரர்களாய் மாற்றமடையவில்லையோ அவர்களெல்லாம் விதவைகள். நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். அநேகரை விதவைகளாக இயேசு கிறிஸ்து இல்லாத, மணவாளனாகிய கிறிஸ்து இல்லாத, தங்கள் ஆத்துமாவின் நாயகராகிய கிறிஸ்து இல்லாத விதவைகளாக மாற்றி போடுகிறார்கள். இதை இயேசு கிறிஸ்து ஒரு இடத்திலே சொல்லுவார். லூக்கா 20ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம் என்று நினைக்கிறேன். அந்த வசனத்திலும் சொல்லுவார், பார்வைக்கு நீண்ட ஜபங்களை பண்ணி, அதாவது ஒப்பாரி ஜபம், கண்ணீர், அதாவது கிளிசர்ன கண்ணில் ஊத்திக்கிட்டு ஜெபம் பண்ணுவாங்க. ஏன்னா அழுகிற மாதிரி ஏங்கி ஏங்கி ஜெபம் பண்ணுவாங்க, விக்கி விக்கி ஜெபம் பண்ணுவாங்க. நம்ம மரண வீட்டில் சம்பளத்துக்காக மார்பில் அடித்து ஒப்பாரி வைப்பாங்களே, அதுபோல எதுக்கு? காணிக்கைகளுக்காக. ஐயா, அவர் எனக்காக எவ்வளவு ஏங்கி ஜெபம் பண்றாரு, உருகி ஜெபம் பண்றாரு. கண்ணில் உருகிறதுக்கு கண்ணீர் அல்ல, கிளிசர். நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், எல்லாம் காணிக்கைகளுக்காக உங்களை ஏமாற்றுகிறார்கள். என்ன செய்கிறார்கள்? அநேகரை லூக்கா 20ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்தில் பார்வைக்காக நீண்ட ஜபம் செய்து விதவைகளுடைய வீடுகளை கொள்ளையிடுகிறார்கள். ஆமா, அங்க இருக்க பொக்கிஷங்கள். ஏன்னா நீ விதவை தானே, நீ கிறிஸ்துவுக்குரியவன் அல்லவே, உன்னுடைய சொத்தெல்லாம் கிறிஸ்துவன் பெயரால் எனக்குரியதாகட்டும். வீடுகளை எழுதி வாங்கிக் கொள்ளுகிறார்கள், நிலங்களை எழுதி வாங்கிக் கொள்ளுகிறார்கள், கட்டிடங்களை எழுதி வாங்கிக் கொள்ளுகிறார்கள், திருச்சபைகளை தங்கள் பெயர்களை மாற்றிக் கொள்ளுகிறார்கள், கல்யாண மண்டபங்களை தங்கள் பெயர்களை கர்த்தருக்கென்று காணிக்கையாக வாங்கி தங்கள் பெயர்களை மாற்றிக் கொள்ளுகிறார்கள். நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இதெல்லாம் எழுதி கொடுக்கிறவன் யாரு? மணவாளனாகிய கிறிஸ்து இல்லாத விதவைகளின் கூட்டம் தான். இவர்களிடத்தில் இருப்பது பரிசுத்த ஆவியானவர் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து என்று நம்பி இவர்களுக்கு தங்களுக்கு உரிமைகளை எல்லாம் இனாமாக கொடுத்து விடுகிறார்கள், காணிக்கைகளாக. 26ஆம் வசனம், எசேக்கியேல் 22ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். அதன் ஆசாரியர்கள் என் வேதத்துக்கு அநியாயம் செய்து, இவர்களும் குறைந்தவர்கள் அல்ல, அவர்களை மிஞ்சி போகிறவர்கள். தீர்க்கதரிசிகளை பார்க்கிலும் ஒருபடி மிஞ்சி போனவர்கள் யாரு? போதகர்கள், ஆசாரியர்கள். தேவ ஜனங்களுக்காக தேவனுடைய வார்த்தைகளை தேவ ஜனங்களுக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டியவர்கள், ஞானமாய் வியாக்கியானம் போதிக்க வேண்டியவர்கள், கற்பிக்க வேண்டியவர்கள், ஜனங்களுக்காக தேவ சமூகத்தில் ஜெபிக்க வேண்டியவர்கள். தீர்க்கதரிசிகள் யார்? ஜனங்களுக்காக தேவன் சொல்லுகிற, ஜனங்களிடத்திலே ஜனங்களுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனங்களை, வரப்போகிற சம்பவிக்க போகிற காரியங்களை குறித்து ஜனங்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டியவர்கள். எல்லாம் குறி சொல்லிகளாக மாறிவிட்டார்கள். ஆசாரியர்கள் தீர்க்கதரிசிகளுக்கும் ஒருபடி மேலே போய் என்ன செய்கிறார்கள்? ஆசாரியர்கள் என்றால் மேய்ப்பர்கள் அல்லது போதகர்கள் அல்லது ஊழியர்கள், சுவிசேஷகர்கள், பிரசங்கியார்கள். என் வேதத்துக்கு அநியாயம் செய்து, சத்திய வேதத்திற்கு என்றால் சத்திய வேதாகமத்தில் இருக்கிற அனைத்து வேத வசனங்களையும் தலைகளாக புரட்டி தேவன் ஜனங்களுக்கு கற்பிக்க சொன்னவைகளை கற்பிக்காமல் அந்த வசனங்களில் இருக்கிற ஆசீர்வாதங்களை மட்டும் பொறுக்கிக் கொள்ளுகிறார்கள். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அதானே நடந்து கொண்டிருக்கிறது. அந்த வசனத்தில் இருக்க சத்தியம் என்ன? ஒரு ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் உனக்கு இரட்டிப்பான நன்மையை தருவேன் என்று சொன்னால் அந்த இரட்டிப்பான நன்மையை குறித்து மட்டுமே பேசுகிறார்கள். அந்த வசனத்தில் இருக்கிற மீதமுள்ள வார்த்தைகளை விட்டு விடுகிறார்கள். அந்த வசனத்தில் இருக்கிற, அந்த வசனத்திற்கு முன்னும் பின்னும் இருக்கிற வசனங்களை விட்டு விடுகிறார்கள். அங்கே நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ இரட்டிப்பான நன்மையை தருவேன் என்றால் சகரியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் என்று நினைக்கிறேன். சகரியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் என்று நினைக்கிறேன். அங்கே என்ன சொல்லப்படுகிறது?
நம்பிக்கையுடைய சகரியா 9:12 நம்பிக்கையுடைய சிறைகளே, பிசாசின் அடிமைத்தனங்களிலே சிறைப்பட்டிருக்கிற தேவனுடைய ஜனங்களே, தேவனாகிய கர்த்தர் எங்களை மீட்டு ரட்சிப்பார் என்று நம்பிக்கையோடு பிசாசின் மாயவலைகளிலே சிக்கி அடைபட்டு கிடக்கிறவர்களே, சிறைப்பட்டு இருக்கிறவர்களே, அரணுக்கு திரும்புங்கள். உங்களின் பாதுகாப்பு அரணாகிய, உங்களின் பாதுகாப்பு பட்டகமாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் இடத்திற்கு, இயேசு கிறிஸ்துவின் இடத்திற்கு திரும்புங்கள். இரட்டிப்பான நன்மையை தருவேன், அதை இன்றைக்கே தருவேன். ஆனா இதையெல்லாம் அவன் சொல்ல மாட்டான். உனக்கு என்ன செய்வான்? நான் பிரசங்கிக்கிற இயேசுவை ஏற்றுக்கொள், நான் உனக்கு சொல்லுகிற தீர்க்க தரிசனங்களை நம்பு, கர்த்தர் உனக்கு நான் சொல்லுகிறபடி நீ உன் ஆசீர்வாதங்களில், உனக்கு தேவன் தந்திருக்கிற உன் உழைப்பின் பலனால் வருகிற எல்லா வருவாயிலும் தசமபாகம் 10% எனக்கு கொடு, என்னுடைய ஊழியங்களுக்கு கொடு, என்னுடைய சபைக்கு கொடு, என் கர்த்தருக்கு என்று கொடு, ஊழியங்களுக்கு என்று கொடு என்று. இதுக்கு நீ கீழ்ப்படிந்தால் கர்த்தர் உனக்கு இரட்டிப்பான நன்மையை தருவார். இப்ப அந்த இரட்டிப்பான நன்மை எங்க போயிடுச்சு? 100 மடங்கு ஆசீர்வதிப்பார், 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். நீ தசமபாகம் மாதம் 1000 ரூபாய் வைத்தால் கர்த்தர் உனக்கு ஒரு மாதம் 1,00,000 ரூபாய் தருவார். ஏன்னா 1000 மடங்கு தருவாரு. நீ 1,00,000 ரூபாய் காணிக்க கொடுத்தா உனக்கு 1 கோடி தருவார். வியாபாரமாயா? கர்த்தர் என்ன சிட்டி பண்டார நடத்துறாரு? பொய் சொல்லுகிறார். ஆனா வசனம் என்ன சொல்லுகிறது? நம்பிக்கையுடைய சிறைகளே, பிசாசின் மாய வலைகளிலே, மரண வலைகளிலே கட்டுண்டு சிறைப்பட்டு கிடக்கிற தேவனுடைய ஜனமே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய ரத்தத்தினால் என்னை மீட்டு விடுதலையாக்குவார். பிசாசின் பிடியிலிருந்து, பிசாசின் அடிமைத்தனத்திலிருந்து, என் சிறையிருப்பிலிருந்து என்னை மீட்டு விடுதலையாக்குவார். எனக்கு ஆத்ம ரட்சிப்பையும் பாவ மன்னிப்பையும் தருவார், எனக்கு நித்திய ஜீவனை தருவார் என்று நம்பிக்கையோடு இருக்கிற சிறைப்பட்டு இருக்கிறவர்களே, நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள். அரணது என உயர்ந்த கோட்டை மதில் எல்லாம் கட்டி வச்சிருக்கக்கூடிய திருச்சபையா? உயர்ந்த கோபுரங்கள் உள்ள திருச்சபையா? இல்ல 10,000 பேர் கூடுகிற ஆசரிப்பு கூடாரமா? என்னையா அரணது? உன் அரணது, உன் பாதுகாப்பு அரண் கிறிஸ்து. அரணுக்கு திரும்புங்கள். உன் பாதுகாப்பு பெட்டகமாகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திற்கு திரும்புங்கள். உன் பாதுகாப்பு பெட்டகமாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினிடத்திற்கு, ரத்த கோட்டைக்கு திரும்புங்கள் என்ன சொல்ல மாட்டாங்க. எங்க கிட்ட வாங்க. நாள் தவறினாலும் வாரம் தவறாமல், வாரம் தவறினாலும் நாள் தவறாமல் எங்க ஆசரிப்பு கூடாதுக்கு வாங்க, எங்க ஜெப கூட்டத்துக்கு வாங்க, எங்க கட்டவிழ்க்கும் உபவாசத்துக்கு வாங்க, கட்டுகிற உபவாசத்துக்கு வாங்க, விடுதலையின் உபவாசத்துக்கு வாங்க. எதுக்கு? காணிக்கை. எல்லாத்துக்கும் நீ காணிக்கை கொடுக்கணும். அதுக்காக காணிக்கை கைக்கூலிகளுக்காக ஜெபிக்கிறார்கள். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இங்கே சொல்லுகிறார், இரட்டிப்பான நன்மையை தருவேன், அதை இன்றைக்கே தருவேன். இரட்டிப்பான நன்மை எது? ஒன்று, உனக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதம், உன் ஆத்மாவின் ரட்சிப்பு, உன் நித்திய ஜீவன், பரிசுத்த ஆவியின் அபிஷேகம், நிறைவு ஆகிய இரட்டிப்பான நன்மை. ஒன்று, இந்த உலக வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்களில் இருந்து விடுதலை, சிறையிருப்பில் இருந்து விடுதலை, மரண கண்ணியில் இருந்து விடுதலை, மரண கட்டில் இருந்து விடுதலை. இதுதான் ரட்சிப்பு. இதுதான் 2 இரட்டிப்பான நன்மை, ஆசீர்வாதம். யாராவது சொல்றாங்களா? இல்ல. நீ காணிக்கை கொடுத்தால், நீ தசமபாகம் கொடுக்கல, அதனால கர்த்தர் சாபம் உண்மையில் இறங்கி இருக்கிறது. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கவில்லை. கேவலமா தெரியல? இப்படி இல்லாம காணிக்கை கர்த்தரின் பெயரால், ஊழியங்களின் பெயரால், தசமபாகங்களின் பெயரால் பிச்சை எடுக்க வேண்டும் நீ வாழ்வதற்கு, நான் உலக கோடீஸ்வரனாக மாறுவதற்கு? கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, உன் துக்கம் மாறும், உன் துக்கம் ஓடி போகும். ஏசாயா 60ஆம் அதிகாரத்தில் இருக்கு. என்ன சொல்றாங்க? ஏசாயா 60ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிற உன் துக்கம் மாறி போகும், உன் துக்கம் உன்னை விட்டு அகன்று போகும், உன் துக்கம் உன்னை விட்டு ஓடி போகும் என்றால், உன்மேல் நீதியின் சூரியனாகிய கிறிஸ்து உதிக்க வேண்டும். உன் இருதயத்தில் கிறிஸ்துவின் முகத்தில் இருக்கிற தேவனுடைய மகிமையின் அறிவாகிய ஒளி உன் இருதயத்தில் ஒளி வீச வேண்டும். அதற்கு நீ தகுதியாக்கப்பட வேண்டும் என்றால், இயேசு கிறிஸ்துவின் தெளிக்கப்படும் ரத்தத்தினால் உன் இருதயம் பாவமர அழுக்கற கழுவப்பட்டிருக்க வேண்டும்.
இதையெல்லாம் சொல்ல மாட்டாங்க. உன் துக்கம் ஓடி போகும். கர்த்தர் சொல்லுகிறார், தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார், ஆவியானவர் சொல்லுகிறார். நிபந்தனைகள் இருக்கிறது எல்லாவற்றுக்கும். நீ ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் உலக பிரகாரமான செல்வம் ஆசீர்வாதங்களும், ஆவிக்குரிய பிரகாரமான ஆத்ம ரட்சிப்பும், சரீர விடுதலையும், மீட்பும், நித்திய ஜீவனும் உனக்கு வேண்டும் என்றால் நிபந்தனைகள் இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அதையெல்லாம் பிரசங்கிக்க மாட்டாங்க. 1 வச்சா 100, 100 வச்சா 1000, 1000 வச்சா லட்சம், லட்சம் வச்சா கோடி. ஏன்னா 1000 மடங்கு ஆசீர்வதிப்பாரு. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, பொய்யர்களின் கூடாரமாயிருக்கிறது. அதனால் தான் இவர்களும் ஆசாரியர்கள், போதகர்களும், ஊழியர்களும், பிரசங்கியார்களும், மெய்ப்பர்களும் அதையே செய்து கொண்டிருக்கிறார்கள். என் வேதத்துக்கு அநியாயம் செய்கிறார்கள். வேத வசனங்களை தலைகீழாக புரட்டுகிறார்கள். தங்கள் விருப்பம் போல் கட்டுக்கதைகளை, புளித்த மாவாகிய கட்டுக்கதைகளை பிரசங்கிக்கிறார்கள். அவர் 1 லட்சம் ரூபாய் காணிக்கை வைத்தார். அவருக்கு 100 கோடி 150 கோடி ரூபாய் கடன் இருந்தது. கடனை நிவர்த்தி செய்ய வழியே இல்லாமல் இருந்தோம். கடன் வாங்கி 1 லட்சம் ரூபாய் கர்த்தருக்கு காணிக்கை வைத்தோம். 6 மாதத்தில் 150 கோடி ரூபாய் கடன் தீர்ந்து விட்டது. நாங்கள் இப்போது 500 கோடி ரூபாய்க்கு அதிபதிகளாக இருக்கிறோம். என்ன திருடினியா? இல்ல கொள்ளை அடிச்சியா? இல்ல 1000 ரூபாய்க்கு 150 கோடி ரூபாய் உனக்கு எப்படி வந்தது? நீ 1 லட்சம் ரூபாய் காணிக்க வச்ச, கடன் வாங்கி வச்ச அந்த ஊழியக்காரனுக்கு. எப்படி உனக்கு குட்டி போட்டுது 6 மாசத்துல? கடவுள் என்ன வட்டி கடன் நடத்துறாரா? இல்ல கடவுள் என்ன பேங்க் வச்சிருக்காரா? இல்ல சீட்டு கம்பெனி நடத்துறாரா? நடத்தி ஏமாத்துறியா கடவுளின் பெயரால்? யோசிக்க கூடாதா? உழைக்கிறவனுக்கு தான் உணவு என்று வேதம் சொல்லுகிறது. நிலத்தின் உன் நெற்றி வியர்வை நிலத்தில் சிந்தி நீ சாப்பிடணும் அதன் பலனை. புதிய ஏற்பாட்டில் ஆவியானவர் சொல்லுகிறார், நீ உழைத்து பாடுபடவில்லை என்றால், பாடுபட்டு உழைத்து சம்பாதிக்கவில்லை என்றால் சாப்பிடவும் கூடாது என்கிறார். எப்படி வருது உனக்கு 1 லட்சம் ரூபாய்? உனக்கு ஒண்ணும் இல்லை, எதுவும் இல்லாம எல்லாமே இழந்து 150 கோடி ரூபாய் கடனாளியாக நின்றாய். உனக்கு வீடு இல்லை, கூடு இல்லை, எதுவும் இல்லை, நிலமெல்லாம் போயிட்டு அப்படித்தானே? உனக்கு ஒன்றும் இல்லை, கடனை தீர்க்க வழியே இல்லை. ஆனா 1 லட்சம் ரூபாய் கடன் கொடுத்திருக்காம ஒருத்தன். கடன் வாங்கி இவனுக்கு காணிக்க வச்சிருக்க கர்த்தரின் பெயரால், அவன் சொன்ன ஆசீர்வாதங்களின் பெயரால். 6 மாசத்துல 150 கோடி ரூபாய் கடன் தீர்ந்துருச்சான் அவனுக்கு. ஏன் அந்த பேங்குக்கு மஞ்சள் பேப்பர் கொடுத்துட்டியோ? இல்ல கடனை நீ திருப்பி செலுத்த வேண்டியதவனோ அவனை வைத்து கொலை செய்து விட்டாயோ? இல்ல வேற எங்கேயா பேங்க கொள்ள அடிச்சியா? எப்படி 1 லட்சம் ரூபாய்க்கு 6 மாசத்துல 150 கோடி ரூபாய் கடன் தீர்ந்தது உனக்கு? உதாரணமாக சொல்லுகிறேன். இப்போது 6 மாதங்களுக்குள் நீ எப்படி 500 கோடி ரூபாய்க்கு அதிபதியாகி விட்டாய்? எப்படியா? கள்ளநோட்டு அடிக்கிறியா? ஆவியானவர் இதையெல்லாம் உனக்கு செய்கிறாரா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இவைகளை எல்லாம் உனக்கு தருகிறாரா? பச்சை பொய் சொல்லுகிறீர்களே மக்களை ஏமாற்றுவதற்கு. அதான் வேதத்துக்கு அநியாயம் செய்கிறீர்கள். சத்திய வேத வசனங்களை தலைகீழாக உங்கள் விருப்பம் போல் புரட்டுகிறீர்கள். என் பரிசுத்த வஸ்துக்களை பரிசுத்த குலைச்சலாக்குகிறார்கள். ஆலய படிமுட்டுகளை திருடுகிறார்கள். ஆலய காணிக்கைகளை கொள்ளையடிக்கிறார்கள். சாக்ரமெண்ட்ஸ், அதாவது கிறிஸ்துவின் பரிசுத்த வஸ்துக்களாக, கிறிஸ்துவின் ரத்தத்திற்கு அடையாளமாய் திராட்சரசத்தையும், கிறிஸ்துவின் மாம்சம் சரீரத்திற்கு அடையாளமாய் அப்பத்தையும் உனக்கு தந்தார். அதை நீ ஆசீர்வதிக்க வேண்டும் கிறிஸ்துவின் பெயரால். இது கிறிஸ்துவின் ரத்தமாய் இருக்கிறது, இது கிறிஸ்துவின் சரீரமாய் இருக்கிறது, இது சத்திய வசனத்தின்படி இது உண்மையாயிருக்கிறது என்று நீ அதை ஆசீர்வதித்து ஜனங்களுக்கு கொடுக்க வேண்டும். நீயோ உள்ளத்தில் பணாசையோடு, கண்களில் மாமிச இச்சையோடு, முந்தின நாள் குடிச்ச சாராயம் போதை தெளியாமல், முந்தின நாள் நீ அருவருப்பான பெண்களோடு விபச்சாரம் செய்து கொண்டு அந்த அருவருப்புகளோட
அந்த அசுத்தங்களோடையே, இதயம் நிறைந்திருக்கிற பாவ கரைகளோடையே நீ வந்து இந்த திராட்சரசத்தை அப்பத்தையும் பரிமாறுகிறாய். கொடுக்கிறவனும் பெற்றுக்கொள்ளுகிறவனும் பரிசுத்தமாயிருக்க வேண்டும், தங்களை சுத்திகரித்துக் கொண்டிருக்க வேண்டும். உங்களுக்கு தான் கைகளும் சுத்தமில்லை, இதயமும் சுத்தமில்லை, நாவின் வாயின் வார்த்தைகளும் சுத்தமில்லையே, சகலமும் பொய்களால் இருக்கிறதே, அருவருப்புகளால். அதைத்தான் அவர் சொல்லுகிறார், பரிசுத்தம் உள்ள என் பரிசுத்த வஸ்துக்களை பரிசுத்த குலைச்சலாக்குகிறார்கள். பரிசுத்தம் உள்ளதற்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும் வித்தியாசம் பண்ணாமலும், பரிசுத்தம் உள்ளது கிறிஸ்துவின் ரத்தமாகிய ஜீவ தண்ணீரும், கிறிஸ்துவின் சரீரமாகிய சத்திய வசனமும், ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிற சத்திய வசனத்தை புரட்டி பொய்யாக்கி காணிக்கைகளை பரிசுத்தமாக்குகிறீர்கள். ஏன்னா உங்களுக்கு அதுதான் எழுதணும். காணிக்கைகளுக்காக ஜெபிக்கிறீர்கள், காணிக்கைகளுக்காக ஆசீர்வாதம் கூறுகிறீர்கள். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அவைகளும் வேண்டும், இவைகளும் வேண்டும். இவைகள் மட்டும் காணிக்கை, பொருள், பணாசை மட்டும் உனக்கு இருக்கிறது. காணிக்கைகளுக்காக சத்திய வசனங்களை புரட்டுகிறீர்கள், தலைகளாய் கட்டு கதைகளாக மாட்டுகிறீர்கள். கண்ட கதை, கேட்ட கதை, படித்த கதை, நடந்த கதை என்று பல்வேறு கதைகளை பேசுகிறீர்கள். வேதாகம புருஷர்களை விட்டு விடுகிறீர்கள். கிறிஸ்துவை முன்னிலைப்படுத்த வேண்டும். இல்லை, நீங்கள் கட்டுக்கதைகளிலே, புனைவு கதைகளிலே இருக்கிற ஆண்களையும் பெண்களையும் மேன்மைப்படுத்துகிறீர்கள். உங்களுக்காக, உங்களை மக்களை கவர்வதற்காக. பரிசுத்தம் உள்ளதற்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும் வித்தியாசம் பண்ணாமலும், அசுத்தம் உள்ளதற்கும் அசுத்தம் இல்லாததற்கும் உண்டான வேற்றுமையை காண்பியாமலும். எது அசுத்தம், எது அசுத்தம் இல்லாதது? நீ உழைத்து சம்பாதிக்கிற பணத்திலிருந்து நீ கர்த்தருக்கென்று ஊழியங்களுக்கு என்று கொடுக்கிற காணிக்கை சுத்தமானது, அசுத்தம் இல்லாதது. நீ திருடி, கைக்கூலி வாங்கி, கொள்ளையடித்து, நாய் விற்று, அதாவது விபச்சாரம் செய்து, பெண் வாணிபம் செய்து, நாய் விற்றது என்றால் பெண் வாணிபம், பெண் வாணிபம் செய்து விபச்சாரத்தில் சம்பாதித்து, திருடி சம்பாதித்து, கொள்ளையடித்து சம்பாதித்து, ஏமாற்றி சம்பாதித்து, கைக்கூலி லஞ்சம் வாங்கி சம்பாதித்து, பொய் சாட்சி சொல்லி சம்பாதித்து, அதிலே தசமபாகம் வைக்கிறாய். ஏன்? அவைகளை பெற்றுக்கொள்ளுகிற போதகர்கள், ஆசாரியர்கள், தீர்க்கதரிசிகள் அவர்களை ஆசீர்வதிக்கிறார்கள். நீ அசுத்தமானதிலிருந்து, அருவருப்பானதிலிருந்து கர்த்தருக்கு காணிக்கை வைக்கிறாய். அவர்கள் பெரியவர்கள். திருடி கொள்ளையடிச்சு கோடீஸ்வரனானவன் எல்லாம் சபையில பெரியவன், பிரபுக்கள். கேவலமா தெரியல? பரிசுத்த வேதத்திற்கு நீ அநியாயம் செய்யவில்லை. தேவனுடைய பரிசுத்தத்தை அருவருப்பாய் வேசிகளுக்கும், விபச்சாரிகளுக்கும், கொள்ளைக்காரர்களுக்கும், மதுபான பிரியர்களுக்கும், மதுபானம் விற்கிறவர்களுக்கும், விபச்சாரிகளுக்கும், நாய்களுக்கும் ஒப்பாக மாற்றிவிட்டாயே காணிக்கைகளை. அவர்களுக்கு ஆசீர்வாதம், முன்னிருக்கை, பிரபுக்களை போல இருக்கிறார்கள் திருச்சபைகளிலே. யோக்கியர்களா? ஆனால் ஏழை விசுவாசிகள், உத்தம விசுவாசிகள் புறக்கணிக்கப்படுகிறார்களே. அவர்கள் வைக்கிற காணிக்கை உங்களால் அங்கீகரிக்கப்படவில்லையே. காரணம் என்ன? நீ அசுத்தம் உள்ளதற்கும் அசுத்தம் இல்லாததற்கும் சுத்தமானதற்கும் வித்தியாசம், வேறுபாடு நீ காண்பிக்கவில்லை. நீ காணிக்கை உனக்கு கட்டுக்கட்டா தசமபாகம் வைக்கிறானா? நீ எப்படி கொண்டு வந்தாய்? உனக்கு தெரிஞ்சிருக்கணுமே, நீ கர்த்தருடைய ஊழியக்காரன் அல்லவா? நீ பரிசுத்தாவியினால் நிறைந்தவன் அல்லவா? நீ தீர்க்கதரிசி அல்லவா? திருக்கதரிசி அல்லவா? நீ அப்பா தோழன் அல்லவா? இவன் கொடுத்த காணிக்கை பணம் திருடியதா, கொள்ளையடித்ததா, ஏமாற்றியதா, கைக்கூலி வாங்கியதா, பொய் சாட்சி சொல்லி பொய்யாய் குற்றம் சுமத்தி ஒருவனை கொலை செய்து அதனால் கிடைத்த கைக்கூலியா, லஞ்சமா? உனக்கு தெரியாதா? நீ வேறுபாட்டை காண்பிக்க வேண்டாமா ஆலயத்திலே? உனக்கு வித்தியாசம் காட்ட தெரியல. ஏன்? உன் இருதயம் முழுவதும் பொருளாசையினால், பண ஆசையினால், சம்பாத்திய இச்சையினால், உலக உல்லாசங்களால், கண்கள் உன்னுடைய மாமிச இச்சைகளின் மயக்கத்தினால் நிறைந்திருக்கிறதே. உன்னிடத்தில் பரிசுத்தாவியானவர் இல்லை. ஆனால் அது அருவருப்பின் அசுத்தாவிகள், பொருளாசையின் ஆவிகள், விக்கிரகங்களின் ஆவிகள், மரித்து போனவர்களின் கொல்லப்பட்டவர்களின் ஆவிகள் உன் இருதயத்தில் நிறைந்திருக்கிறதே.
நீ எப்படி பரிசுத்தம் இல்லாததற்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும், அசுத்தமானதற்கும் சுத்தமானதற்கும் வித்தியாசத்தை, வேற்றுமையை உன்னால் காண்பிக்க முடியும்? நீ அருவருப்புகளால் அசுத்தங்களால் நிறைந்திருக்கிறாயே, பொய்யர்களின் பிள்ளைகளே. அவர் சொல்லுகிறார் இன்னொரு வசனம், என் ஓய்வு நாட்களுக்கு தங்கள் கண்களை மூடிக்கொள்ளுகிறார்கள். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க வேண்டும். என்ன சொல்லுகிறார்? எசேக்கியேல் 22 அதிகாரம் 26 வசனத்தின் பிற்பகுதி, கர்த்தருடைய ஓய்வு நாட்களை நீ பரிசுத்தமாய் ஆசரிக்க வேண்டும். உன்னிடத்தில் பரிசுத்தம் இல்லையே, நீ உன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளவும் இல்லையே, உன்னை தண்ணீரில் கழுவியாவது சுத்திகரித்துக் கொள்ளவில்லையே, நீ முந்தின நாள் இரவிலே நடப்பித்த அனைத்து அருவருப்புகளோடும் வெள்ளை துணிகளை கட்டிக்கொண்டு அலங்காரமாய் உடுத்திக் கொண்டு ஆலயத்திலே வந்து நின்று கர்த்தருடைய வார்த்தைகளை பிரசங்கிப்பது போல வேடமிடுகிறாய், கதை சொல்லுகிறாய், ஜபிக்கிறாய், ஆசீர்வதிக்கிறாய், சாக்கிரமந்துகளை கிறிஸ்துவின் ரத்தத்திற்கு அடையாளமாய் திராட்சரசத்தையும் கிறிஸ்துவின் சரீரத்திற்கும் சத்திய வசனத்திற்கும் அடையாளமாய் வேத வசனங்களையும் அப்பத்தையும் பகிர்ந்து கொடுக்கிறாய். அருவருப்பான சரீரத்தோடு, அருவருப்பான கைகளோடு, ரத்தம் புரண்ட கைகளோடு நீ காணிக்கை படைக்கிறாய். அவன் பெற்றுக் கொள்ளுகிறான். எப்படியா உங்களுக்கு ஆசீர்வாதம்? குறுக்கோழியா? இந்த வானத்திலிருந்து நேரடியாக பைப் போட்டிருக்காரா உங்களுக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வதற்கு? கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களை நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். என் ஓய்வு நாட்களுக்கு தங்கள் கண்களை மூடிக்கொள்ளுகிறார்கள். திருடனும் வர்றான், மதுபானம் குடிச்சிட்டு குடி வெறியோடும் வருகிறான், கொள்ளக்காரனும் வர்றான், ஆள் வைத்து கொலை செய்கிறவனும் கொலைகாரனும் வருகிறான், கொலை செய்ய தூண்டிவிட்டவனும் வருகிறான், தேவாலய காணிக்கைகளை கொள்ளை அடித்தவனும் வருகிறான், கொள்ளை அடிக்க திட்டம் போட்டவனும் வருகிறான். அவன் எல்லாம் கோயில்ல பிரபுக்கள், தலைவர்கள், பிரதானிகள், திருச்சபையின் பிரதானிகள். ஓய்வு நாட்களுக்கு தங்கள் கண்களை மூடிக்கொள்கிறார்கள். அதாவது ஓய்வு நாட்களை பரிசுத்த அருவருப்பாக்குகிறார்கள். அவர்கள் நடுவிலே நான் கனஈனம் பண்ணப்படுகிறேன். கர்த்தர் என்ன சொல்லுகிறார் அந்த வார்த்தையை? அவர்கள் நடுவிலே கர்த்தராகிய நான் கனஈனம் பண்ணப்படுகிறேன், கனவீனப்படுத்தப்படுகிறேன், அருவருப்பாக்கப்படுகிறேன், பொய்யனாக்கப்படுகிறேன் என்று சொல்லுகிறார். 27 வசனம், எசேக்கியேல் 22:27. அதன் நடுவில் இருக்கிற அதன் பிரபுக்கள் என்றால் திருச்சபை தலைவர்கள், பொறுப்பாளர்கள், கண்காணிகள், நிர்வாகிகள், டீக்கன்ஸ், செயற்குழு உறுப்பினர்கள், பொதுக்குழு உறுப்பினர்கள், பேராய உறுப்பினர்கள், இவர்களெல்லாம் என்ன செய்யறாங்களா? பிரபுக்கள். அது நடுவில் இருக்கிற அதன் பிரபுக்கள் இறை கவுகிற ஓநாய்களை போல இருக்கிறார்கள். ஏன்னா சிங்கம் வேட்டையாடி போட்டுட்டு மீதியா போட்டு போனதெல்லாம் இந்த ஓநாய் கவிக்கொள்ளும் தானே. ஓநாய்கள் மான்களை, கோழிகளை, ஆடுகளை வேட்டையாடும். சிங்கம் பலத்த மிருகங்களை, மான்களை, ஒட்டகங்களை, புற மிருகங்களை, யானைகளை, சதையுள்ள கொளுத்த மிருகங்களை வேட்டையாடும். சிங்கம் வேட்டையாடி மீதமாய் போட்டவைகளை நரிகள் வேட்டையாடும். எளிய மிருகங்களை, ஆடுகளை, மான்குட்டிகளை ஓநாய்கள் வேட்டையாடும். இந்த வேட்டைக்காரர்கள் பிரபுக்கள் யாரா? வேட்டைக்காரர்கள். திருச்சபையிலே பதவி வகிப்பவர்கள், டீக்கன், செயலர், பொருளாளர், கணக்கர், டிசி மெம்பர், செயற்குழு அங்கத்தினர், இவர்கள் எல்லாம் யாரு? தீர்க்கதரிசிகளும் போதகர்களும் கொள்ளையடிச்சது போக மீதி இருக்கிறத கொள்ளையடிக்கிறவன். நான் எல்லா போதகர்களையும் சொல்லலைங்க. நல்ல போதகர்கள் இருக்கிறார்கள், உத்தம போதகர்கள் இருக்கிறார்கள். காணிக்கைகளே வாங்கி கொள்ளாத, அந்த காணிக்கையை கொடுத்தாலும் அதை வாங்கி திருச்சபைக்கு காணிக்கை வைக்கிற, சபைக்கு எந்த சபையில ஊழியம் செய்கிறானோ அந்த சபைக்கு ஊழியம் காணிக்கைகளை காணிக்கையாக இந்த வீட்டார், இந்த நபர் இந்த காணிக்கையை திருச்சபை ஊழியங்களுக்காக வைத்திருக்கிறார் என்று திருச்சபைக்கு அந்த காணிக்கையை கொண்டு வைக்கிற உத்தம ஊழியர்களும் இருக்கிறார்கள்.
காணிக்க கொடுக்கலன்னா அந்த வீட்டுக்கு போகாத ஊழியர்களும் இருக்கிறார்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். உத்தம ஊழியர்கள் இருக்கிறார்கள். எல்லா போதகர்களையும் நான் சொல்லவில்லை. ஆனால் தீர்க்கதரிசிகளிலே 99.9 விழுக்காடு பொய்யர்கள் தான், திருடர்கள் தான். நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். தங்களுக்கு தாங்களே தீர்க்கதரிசிகள் என்று பட்டம் சூட்டிக் கொண்டார்கள். ஏன் கர்த்தர் இந்த பூமியிலே தனக்கு கீழ்ப்படியாதவர்களுக்கு, தம்முடைய வார்த்தைகளை புரட்டுகிறவர்களுக்கு தண்டனை தீர்ப்பை கொடுக்கிறதை, ஒருவனுக்கும் தான் செய்ய போகிறதை செய்யாமல், தம்முடைய தீர்க்கதரிசிகளுக்கு சொல்லாமல் ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டாரே? ஏன் இந்த காணிக்கை திருடர்களுக்கு ஏன் சொல்ல தெரியல? சுனாமி வந்ததும் தெரியல, நிலச்சரிவு நடக்கிறதும் தெரியல, கொள்ளை நோய் வருகிறதும் தெரியல. ஏய்யா, கனமழை, பெருமழை, பெருவெள்ளம், கடல் புயல் வருகிறதும் சூறாவளி வருகிறதும் இவங்களுக்கு தெரியல. இவங்க கர்த்தர், இதிலிருந்து புரிந்து கொள்ளுங்கள், இவர்கள் கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள் அல்ல. இவர்கள் வெறும் காணிக்கைகளுக்காக சாத்தானுடைய கைக்கூலிகளாய் மாறி தேவ ஜனங்களுடைய ஆத்துமாக்களை வேட்டையாடுவதற்காக வந்த வேட்டை நாய்கள், அல்லது ஓ நாய்கள், அல்லது கர்ச்சிக்கிற சிங்கங்கள், அல்லது நரிகள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அதன் நடுவில் இருக்கிற பிரபுக்கள், அதன் பிரபுக்கள் இறை கவுகிற ஓநாய்களை போல் இருக்கிறார்கள். அநியாயமாய் பொருள் சம்பாதிக்கிறதற்கு ரத்தம் சிந்துகிறார்கள். தங்கள் பதவி நாற்காலியிலிருந்து தங்களை யாராயிலும் பதவியை விட்டு வெளியேற்றி விடுவார்களோ என்று பயந்து தங்கள் குறைகளை தங்களிடத்திலே சுட்டிக்காட்டுகிறவர்களை கொலை செய்யவும் தயங்காதிருக்கிறார்கள். பதவி வெறி. திருச்சபை கர்த்தருக்கு ஊழியம் செய்வதற்கல்ல. பதவி. டீக்கன் சாராயம் வாங்கி கொடுக்கிறான், பிராண்டி வாங்கி கொடுக்கிறான், 1000 ரூபாய், 500 ரூபாய், 2000 ரூபாய், 5000 ரூபாய் ஒரு ஓட்டுக்கு கொடுக்கிறான். எப்படி கொடுப்ப? நீ சம்பாதித்ததில் இருந்தா எடுத்து கொடுக்கிறாய்? இல்ல. நீ ஒரு திருச்சபையிலே டீக்கன் ஆவதற்கு, செயலாளர் ஆவதற்கு, பொருளாளர் ஆவதற்கு நீ என்ன கொடுக்கிறாய்? வீடு வீடாக சென்று வாக்களிக்கிறவர்களுக்கு தங்க மோதிரம் கொடுக்கிற, சேலை வாங்கி கொடுக்கிற, பாவாடை வாங்கி கொடுக்கிற, மோதிரம் வாங்கி கொடுக்கிற, கம்மல் வாங்கி கொடுக்கிற, செயின் வாங்கி கொடுக்கிற, காப்பு வாங்கி கொடுக்கிற, செருப்பு வாங்கி கொடுக்கிற, பணம் கொடுக்கிற, குடிகாரனா இருந்தா 2 குப்பி 3 குப்பி பிராண்டி வாங்கி கொடுக்கிற, 500 ரூபாய், 1000 ரூபாய், 2000 ரூபாய் ஒரு ஓட்டுக்கு கொடுக்கிற. நீ கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வாக்குறது சபைக்கு வருகிறாய்? இல்லை. பதவி வேட்டையாடுவதற்காக பதவியில் அமர்ந்து கொண்டு திருச்சபையின் பிரபுக்களாக வலம் வருவதற்காக, திருச்சபை ஜனங்களை ஆளுகை செய்வதற்காக வருகிறாய் தானே? அது மட்டுமல்ல, காணிக்கைகளை திருடுவதற்காக வருகிறாய், கள்ளக்கணக்கு எழுதுவதற்காக வருகிறாய். சில திட்டங்களை தீட்டி செயல்களை செயல்முறைப்படுத்தி அதை செயலாக்கம் செய்கிற போது அதற்கு இவ்வளவு கோடி ரூபாய் செலவாகும் என்று பொய் கணக்கு எழுதி பணம் கொள்ளையடிப்பதற்காக வருகிறாய். பதவி ஆசைக்கா, பதவி வெறியினால் வருகிறாய். நீ செலவு பண்ண ஓட்டு கொடுத்து தானே பதவி வாங்கி பதவிக்கு வந்தாய். திருச்சபை ஜனங்கள் மத்தியிலே பிரபுக்களைப் போல, அரசர்களைப் போல இருக்கிறீர்கள். அந்த பதவி சிங்காசனத்திலிருந்து, அந்த பதவி சிம்மாசனங்கள் உங்கள் நாற்காலிகளில் இருந்து உங்களை வெளியே தள்ளிவிட்டால், தள்ளுவதற்கு யாராயிலும் பிரயாசப்பட்டால் அவனை கொலை செய்யவும் நீங்கள் வகை தேடுகிறீர்கள். அதான் சொல்லுகிறார், அநியாயமாய் பொருள் சம்பாதிக்கிறதற்கு ரத்தம் சிந்துகிறார்கள். அதற்கு தடையாய் யாராயிலும் இருந்தால், நீ திருடின பணத்தை, கொள்ளையடித்த பணத்தை கணக்கு கேட்டால் அவனை கொலை செய்வதற்கும் நீ தயங்க மாட்டாய். ரத்தம் சிந்துகிறதற்கும் சிந்துகிறார்கள். ஆத்துமாக்களை கொள்ளையடிக்கிறார்கள். ஆத்துமாக்களை நீங்கள் வேற எதையும், காணிக்கை மட்டுமல்ல கொள்ளை, திருச்சபையின் இறைமக்களுடைய ஆத்துமாக்களையும் வேட்டையாடுகிறீர்கள், கொள்ளையடிக்கிறீர்கள். உங்களுக்கென்று, கர்த்தருக்கென்று நீங்கள் செய்யவில்லை. புரிந்து கொள்ளுங்கள். 28ஆம் வசனம், அதன் தீர்க்கதரிசிகள் அபத்தமானதை தரிசித்து பொய் சாஸ்திரத்தை அவர்களுக்கு சொல்லி கர்த்தர் உரைக்காதிருந்தும் கர்த்தராய் ஆண்டவர் உரைத்தார் என்று சொல்லி அவர்களுக்கு சாரமற்ற சாந்தை பூசுகிறார்கள். பொய்களையே உபதேசிக்கிறீர்கள். தீர்க்கதரிசிகள் பொய்களையே தீர்க்க தரிசனங்களாக சொல்லுகிறீர்கள். இவைகள் ஒன்றும் நிலை நிற்காது. கர்த்தருடைய நாளிலே மண் சுவரிலே சிமெண்ட் சாந்தை பூசினால் அடைமழை காலத்தில் அந்த சிமெண்ட் காரை, நீ பூசின மேல் சாந்து, அந்த காரை அப்படியே துண்டு துண்டாக கீழே விழுந்துடும். மண் சுவர் நீரை உறிஞ்சி
சுவரும் கீழே விழுந்து விடும். இதுதான் உங்களுடைய ஊழியம் என்று கர்த்தர் சொல்லுகிறார், நான் சொல்லல. சத்திய வசனம் சொல்லுகிறது. இன்றைக்கு 2500 2600 ஆண்டுகளுக்கு முன்பு எசேக்கியேல் தீர்க்கதரிசியை கொண்டு தேவனாகிய கர்த்தர் கூறி எசேக்கியேலின் வழியாக கூறி அறிவித்திருக்கிறார். அதை எழுதியும் தந்திருக்கிறார். இவைகளின் முடிவு எப்படி இருக்கும்? பிந்தின வசனம் இருக்கிறது. அந்த வசனத்தை நான் இப்போது எடுக்கவில்லை. நான் பூமியை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். இங்க 1008 புறம்போக்கு ஓநாய்கள், கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள போதகர்கள், ஆண்டவரே நான் இந்த ஜனங்களுக்காக திறப்பிலே நிற்கிறேன், காணிக்கை பொறுக்கிகள் சொல்லுகிறார்கள். கர்த்தருடைய நாள் வருகிறது. தேசத்தை, பூமியை அதன் குடிமக்களோடு அழிப்பதற்காக அவர் வருகிறார். அந்த நாள்ல யார் தேவனுக்கு முன்பாக பூமியின் ஜனங்களுக்காக நிற்கிறானோ அவன்தான் தேவ மனுஷன். புரியுதா? கிறிஸ்துவுக்குள் அருமையான அன்று தெரியும் இவர்களுடைய நிலைப்பாடு. உங்கள் தீர்க்கதரிசிகள், உலக தீர்க்கதரிசிகள், உலக அப்போஸ்தலர்கள், உலக போதகர்கள், உலக மெய்ப்பர்கள் அனைவருடைய நிலைப்பாடும் அன்று தெரியும். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, நீங்கள் மணவாளனாகிய கிறிஸ்து இல்லாத மணவாட்டிகளாக இருக்காதீர்கள். அப்படி இருந்தால் நீங்கள் சாத்தானுடைய மக்களாக இருப்பீர்கள். மணவாளனாகிய கிறிஸ்துவை உடையவனே மணவாட்டி. கிறிஸ்து இல்லாதவன் சிலுவையிலே உன் பாவங்களுக்காக, அக்கிரமங்களுக்காக, உன் சாபங்களுக்காக ரத்தம் சிந்தி மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் உன் பாவம், அக்கிரமம், அருவருப்பு, உன் சாபம் கழுவப்பட்டு உன் இருதயம் சுத்திகரிக்கப்பட்டு உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் தூய ஆவியாகிய சத்திய ஆவியானவர் உனக்குள் இல்லை என்றால் நீ மணவாளனாகிய கிறிஸ்து இல்லாத மணவாட்டி, நீ பிசாசின் பிள்ளை. மறந்து விடாதே. யாரையும் ஏமாற்றாதீர்கள், யாரையும் வஞ்சிக்காதீர்கள். அவைகளே உங்களை ஒரு நாளிலே, கடைசி நாளிலே ஏமாற்றும், உங்களை வஞ்சித்து போடும். நீங்கள் வஞ்சிக்கப்பட்டவர்களாய் பிசாசின் மக்களாய் இருப்பீர்கள். மணவாளனாகிய கிறிஸ்துவை உடைய மணவாட்டிகளாக, தேவனுடைய பிள்ளைகளாக, கிறிஸ்துவின் மக்களாக மாறுவதற்கு வழிபாருங்கள். பொய்களை, புரட்டுக்களை, அக்கிரமங்களை, அநியாயங்களை, கொலைகளை, கொள்ளைகளை விட்டு, பதவி வரியை விட்டு விலகுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா.